வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நமக்கு மேலும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த முட்டை குழம்புக்கு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பெருஞ்சீரகத்தை போடலாம். இப்போ இதில் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின ஆனியன். இந்த ஆனியன் தான் இதுக்கோட டேஸ்ட்டு. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நம்ம ஆனியனை வந்து வதக்கணும். வேறு ஒரு சிம்பிளானதான், ஆனால் பார்க்கத்தான் வேலை அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு முட்டை தொக்கு பாருங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை ஆகும். நம்ம இப்போ இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு விடலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை வச்சு முட்டை குழம்பு தொக்கு பண்ண போகிறேன். நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்ட வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்ட நம்ம அந்த கேப்பில் வந்து இதை வந்து அரைக்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஒரு 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை வந்து 4 கட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். 6 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 6 முட்டையில் தான் வந்து முட்டை தொக்கு பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டை தொக்கு வந்து நம்ம இப்படியே போட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன் இந்த முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வந்து இந்த மாதிரியே இப்படியே முழுசாக போட்டால் இது வந்து மசாலா வந்து உள்ளே இறங்காது. அதனால் நம்ம இந்த முட்டையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அப்போ மசாலா உள்ளே இறங்கும்போது நல்லா இருக்க 2 சைடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கருகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளவு ஒரு வாசனையே நல்லா இருக்குது பாருங்கள். கண்ணுக்கு அழகாகவும் இருக்குது, வாசனையாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். போட்டு இப்போ இதோட பச்சை வாடை போகட்டும். இப்போ என்னோட இஞ்சி பேஸ்ட் இருந்தபடியாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தபடியாக நான் பேஸ்ட்டு வந்து இதில் போடுறேன். உங்களோட இஞ்சி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த தக்காளி அரைக்கும் போது நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இதில் வந்து குழம்பு மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ணியே குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் அதே போட்டுக்கிறோம். கூடவே கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரம் மசாலா போட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா ஆனியனோட மிக்ஸ் பண்ணுங்க. குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் இருக்கிறபடியே நம்ம தனித்தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி தான் இந்த இது அரைச்சது கழுவுறதுக்காக ஊற்றிருக்கேன். நம்ம அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளி பழம், பச்சை மிளகா, தேங்காய், கொத்தமல்லி இதனோட பச்சை வடை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புதினா பிடிக்குமா இருந்தால் புதினாவுமே நீங்கள் அதில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வருதெல்லாம் அந்த அளவுக்கு வரட்டும். நம்ம இப்போ இதில் சால்ட்டு வெங்காயம் வேகிற அளவுக்கு தான் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இந்த முட்டை தொக்கு கலவான சால்ட்டும் இதில் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா திரஞ்சி வருது பாருங்கள். திரண்டு வரும்போது அந்த இதை தக்காளி பழ பேஸ்ட் போட்ட உடனே பாருங்க, அரோமா சூப்பராக இருக்கும். அதை நம்ம விரும்பி செய்யும்போது தான் அதெல்லாம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதை நல்லா மசாலா பச்சை வாடையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூப்பராக எண்ணெய் தரைஞ்சி வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் நீங்கள் அந்த அளவுக்கு விட்டுட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். நீங்கள் சாதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கலாம், இல்லை இடியப்பம் தோசைக்குன்னா இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் வெந்து வரட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம குழம்பு மூடி வச்சும்போது இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். முட்டைத்தொக்கு அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டையை இதில் போட்டுக்கலாம். இப்போது முட்டையில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். நம்ம முட்டை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு பாருங்க, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு உறவுகளே. உண்மையாகவே நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முட்டையில் எல்லாத்துலேயும் முள்ளெல்லாம் மசாலா எல்லாம் இறங்கி இருக்கும், உடையாமல் இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே. நன்றி, வணக்கம்.